ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது தை மாத ராசி பலன். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தோம். இப்போ மகர ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம். மகரம் ராசி ரொம்ப சிறப்பு பெற்ற ராசி. ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. ரொம்ப நல்ல ராசியும் கூட. ரொம்ப மென்மையானவர்கள். எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. யாராவது ஏதாவது அவங்கள திட்டினா கூட திருப்பி பதில் பேசுறதுக்கே ரொம்ப நேரம் கழிச்சுதான் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு பீப்புள் மகர ராசிக்காரவங்க. 5 கிரக சேர்க்கை இந்த தை மாதத்துல மகர ராசிக்கு இருக்கு. சோ இது ரொம்ப ரேரான ஒரு அலைன்மெண்ட்னு சொல்லலாம். இதுல சில நன்மைகளும் இருக்கு, சில விஷயங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்கு. ஸோ ரெக்கக்னிஷன் பவர்ஃபுல்லா நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய மாதம் இது. ஒரு நல்ல சொசைட்டல் ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரேரான ஒரு அலைன்மெண்ட்ன்றதுனால சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் சனியோட சேர்க்கை இது. ஸோ அதனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். நிதிநிலை மேம்படும். பணம் கடுமையான உழைப்புக்கு மூலமா தான் கிடைக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு 10% பண்ணா கிடைக்கக்கூடிய விஷயம் ஒரு 70% பண்ணாதான் கிடைக்கும் கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம். ஸோ அதனால ஏதாவது ஒரு டிலேஸ் வந்துச்சுன்னா மனம் துவண்டு போயிடாம அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு. எப்பவுமே கடவுள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. உங்களோட இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கள மனசுல நினைச்சிட்டு தை மாதம் ஆரம்பத்துல ஒரு மஞ்சள் துணியில 101 ரூபாவோ இல்ல 11 ரூபாவோ இல்ல 1 ரூபாவோ எதுவோ ஏதாவது ஒண்ணு உங்க குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ நினைச்சிட்டு முடிஞ்சு வச்சுட்டு உங்க நினைச்ச காரியம் நிறைவேறணும். இல்ல ஏதாவது ஒரு விஷயம் ஆப்ளிகேஷன்ஸ் இருந்தா அதை நினைச்சிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அந்த காரியம் வெற்றி சித்தி அடையும். சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடியும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதத்துல கண்டிப்பா அது உங்களுக்கு ஃபேவரபிளா முடியும். நீங்க இப்ப எந்த வீடை பாக்குறீங்களோ இல்ல எந்த சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கண்டிப்பா வாங்கிடுவீங்க. ரிலேஷன்ஷிப்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கணவனா இருந்தா மனைவிக்கும், மனைவியா இருந்தா கணவனுக்கும் உறவுகள்ல ஈகோ இல்லாம விட்டு கொடுத்து போகணும். ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா சஸ்டைனபிளா இருக்கும். அதோட உறவுகளோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல புரியும். ஓ, அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவங்க கிட்ட நம்ம அப்படி பேசியிருந்திருக்க கூடாது, அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க இப்ப யோசிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான வழியை காமிக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் அது புரிய வைக்கும் உங்களுக்கு. உடல்நலம் சீராக தான் இருக்கும். ஆனா முட்டிக்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஷோல்டர், போன்ல ஏதாவது பெயின் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதை இக்னோர் பண்ணாம அதுக்கு தேவையான டெஸ்ட் என்ன எடுக்கணுமோ, அதுக்கு என்ன டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்களோ அதுபடி நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுக்கு கரெக்டா டாக்டரோட அட்வைஸ் படி நீங்க செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்கிட்டு நீங்களே உங்களை கவனிச்சுக்க இல்லாம டாக்டர் அட்வைஸ் படி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா சீக்கிரமா குணமடைஞ்சிரும். இல்லைன்னா அது தேவையில்லாத ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜருக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாம வச்சுக்கோங்க. ஒரு மன அமைதியா உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்கும், இல்ல ஒரு நல்ல வாக் ஏர்லி மார்னிங் போக பிடிக்கும், இல்ல பெட்ஸோட விளையாடுறதுக்கு பிடிக்கும், இல்லைன்னா என்ன பிடிக்குமோ அதை நீங்க செய்யலாம். மெடிடேஷன் பண்ண முடியும்னா பண்ணலாம். கோவில்களுக்கு பிடிச்ச கோவில்களுக்கு போயிட்டு வரலாம். கம்ப்ளீட்டா 8 hours ஸ்லீப் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லபடியா ரெஸ்ட் எடுக்கணும். லேசினஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல சக்சீட் பண்ணிடுவீங்க. லாங் டேர்ம் பிளான் ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு அனுகூலமா முடியும். மூதாதையரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். தை மாதம் மட்டும் இல்ல, இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் அந்த முருகனோட அருளால. உங்களுக்கான முருகன் ஸ்தலம் மகர ராசிக்கு நேயர்களுக்கு எழுச்சூர் முருகன் கோவில் ரொம்ப விசேஷமான கோவில். மருதமலை முருகனையும் போய் கும்பிடலாம், கோவை மாநகரத்துல உள்ளது. அந்த முருகனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இந்த தை மாதம் முழுது கிடைக்கும்னு நான் நம்புறேன். கருணை கடலை கந்தா போற்றி, முருகா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.